இன்றைக்கி நம்மளோட 29th கிளாஸில் கடைசியாக இம்சுழி தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இம்சுழி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி சாசுழி பார்த்தோம். சாசுழி எங்கெங்கே யூஸ் பண்ணலாம்? முதல் மற்றும் இடையில், ஃபஸ்ட் பிளேஸ் அண்ட் செகண்ட் பிளேஸில் யூஸ் பண்ணோன்னா அது சாசுழி. குட்டியாக இருக்கணும் சுழி, அது சாசுழின்னு பார்த்தோம். கடைசியில் ஒரு சிறிய சுழி போட்டோன்னா அது மாசுழி. எக்ஸாம்பிள்ஸ்: பாடம், பா அப்படின்னா டிக் டாட் வச்சுக்கோங்க. கோபம், கோபம், கோபம். முரம், மூராயும், மூரா. நெக்ஸ்ட் வேர்டு என்ன? மனம், மனயும். ஓகேங்களா, லாஸ்ட்டில் ஒரு சுழி யூஸ் பண்ணால் அது சாசுழி கிடையாது, மாசுழி. முதல்லையும் இடையிலையும் ஒரு சுழி யூஸ் பண்ணோன்னா அது சாசுழி. கோலம், கோலம், கோலம். மௌனம், 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 மௌ நம், மௌனம். ஓகேங்களா. ஆனால் ஒரு வார்த்தையின் கடைசியில் உயிரொலி வந்தால் உயிர்குறியை போட சுழியை படுத்தக்கூடாது. ஓகேங்களா, சுழியை உபயோகப்படுத்தாது, முழுவதுமாக எழுத வேண்டும். இப்போ பட இம். ஓகேங்களா, இம்மில் முடியுது, எந்த உயிரொலியும் வரல. ஓகேங்களா. படமே, மா ப்ளஸ் ஏன்றது ஒரு உயிரொலி. இந்த மாதிரி ஏன்னு ஒரு உயிரொலி வந்துருச்சுன்னா நம்ம ஃபுல் ஸ்டோக் தான் போடணும். படமே முழுவதுமாக தான் எழுதணும். நீஜம், நீஜம். ஓகேங்களா, மாசுழி யூஸ் பண்ணலாம், மாவோட முடியுது. நீஜ மா க ஆ. ஓகேங்களா, ஆவோட முடியுது. அப்போனா முழுவதுமாக தான் எழுதணும், அந்த இடத்துல சுழி யூஸ் பண்ணக்கூடாது. இது ரூல். ஓகேங்களா. நிஜம், மான்னு இதேமாரி இழுத்து வந்தாலே வவ்வல் வச்சுக்கோங்க. வேர்டை கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். வேற்றுமை ஏற்ற வார்த்தைகளின் இறுதியில் இம் சேர்ந்தால் குறிகளோடு இம் சுழியை சேர்க்கப்படும். ஓகே, எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிடும். எனக்கும், எனக்கும். ஓகேங்களா, எனக்கு ப்ளஸ் உம்மு தான் எனக்கும்னு சொல்கிறாங்க. எனக்கும். ஏ-இன்-நை-யும். ஓகேங்களா, 2 வாட்டி நான் வந்திருக்கு, அதனால தான் இங்கே பெருசாக போடுறோம். ஏ-என்-ஐ-யும். ஓகேங்களா, ஐ போட்டு உம்மு. ஓகேங்களா, இதுதான் வேற்றுமைன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இந்த ஐ ப்ளஸ்ஸு இம்மு, இந்த ஐன்றது தான் வேற்றுமை. என்னிடம், 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 என்னிடம். ஏ-இன்-இடம், என்னிடம். இம் என்பதற்கு பிறகு உடைய என்றது வந்தால், இம்முக்கு பிறகு உடைய என்றது வந்தால் எப்படி போடணும் அப்படின்றது தான். நம் உடைய, நம் உடைய. தம் உடைய, டா ப்ளஸ் யா போட்டால் உடைய, அதான் ஜாயின் பண்ணி போடுறோம். தம் உடைய. போகும் என்று, போகும் என்று, போகும் என்று. சொல்வோமென்று, சொல்வோமென்று, சொல்வோமென்று. என்று இதுனா இப்படி ஒரு ஸ்லாஷ் மாதிரி போட்டால் அது என்றுன்னு அர்த்தம். ஓகேங்களா. ஆரம்பத்தில் போடுவது சாசுழி, கடைசியில் போடப்படுவது மாசுழி. ஓகேங்களா, ஆரம்பத்தில் போட்டால் அது என்ன சுழி? சாசுழி. சமானம், சமானம்னா மா அப்படின்னா அழுத்தி வைக்கணும். சமானம். செல்வம், சேயில்வம், செல்வம். ஓகேங்களா. ஓகே, இன்னையோட கிளாஸில் நம்ம என்ன பார்த்துருக்கோம்? மாசுழி தான் பார்த்துருக்கோம். ஓகேங்களா, இந்த மாசுழியை எந்த பிளேஸில் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும்? 3rd பிளேஸில் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். 3rd பிளேஸில் நடந்தது கடைசியில் யூஸ் பண்ணுறது தான் 3rd பிளேஸ். ஓகேங்களா, ஃபஸ்ட் பிளேஸ்லேயும் செகண்ட் பிளேஸ்லேயும் ஒரு சுழி யூஸ் பண்ணோன்னா அது சாசுழி. இதை போன கிளாஸ்லேயே நம்ம பார்த்துட்டோம். ஓகேங்களா, அந்த சுழியோட ஃபைனலாக உயிரொலி முடிஞ்சிச்சுன்னா நம்ம சுழி யூஸ் பண்ணக்கூடாது, ஃபுல் ஸ்டோக் தான் யூஸ் பண்ணணும். படமே, நிஜமாக, முழு ஸ்டோக் தான் யூஸ் பண்ணணும். அது கூடயே துணைச்சொல் வந்தால் ஜாயின் பண்ணி போட்டுக்கலாம். எனக்கும், என்-ஐ ப்ளஸ் இம், என்னையும். ஓகேங்களா. நம் உடைய, உடைய அல்லது என்றது சேர்ந்து வந்துச்சுன்னா எப்படி போடணுன்றதையும் பார்த்துட்டோம். ஓகேங்களா, ஆரம்பத்தில் போட்டால் சாசுழி, இறுதியில் போட்டால் மாசுழி. ஓகேங்களா, இதில் இது சாசுழி,
இது மாசுழி. சா ப்ளஸ் ஏக்கு தான் இந்த வவல் வச்சுருக்கோம். இல்வம் செல்வம். ஓகே, இப்போ வந்து நான் இதை நடத்துகிறேன்னா நீங்கள் வீடியோ மட்டும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எக்ஸாம் கிளியர் பண்ண முடியாதுப்பா. ஓகேங்களா, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நான் இதை வந்து இப்போ எவ்வளோ இடத்துல நடத்துகிறேன், இப்போ 2 எக்ஸசைஸ், இந்த எக்ஸசைஸ்லாம் சேர்த்து கூட நடத்திருப்போம் போன கிளாஸில். ஓகேங்களா, இதில் நீங்கள் 2 or 3 லைன்ஸ் தான் எழுதவே முடியும். ஏன்னா அட்லீஸ்ட்டு நீங்கள் ஒரு வேர்டை 3 லைன்ஸ் எழுதணும். அப்போனா இவ்வளோ நீங்கள் எழுதவே முடியாது. ஹோம்ஒர்க் பண்ணணும். அந்த நீங்கள் பண்ண ஹோம்ஒர்க்கை ஒரு ஆள் உங்களுக்கு டிக்டேட் பண்ணணும். டெஸ்ட்டு வைக்கணும். டெஸ்ட் வச்சு அந்த டெஸ்ட்டில் நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணுறீங்கன்னு கரெக்ட் பண்ணணும். வவல்ஸாக இருக்கட்டும், ப்ளேஸாக இருக்கட்டும், ஸ்ட்ரோக்காக இருக்கட்டும், 3மே கரெக்டாக போடுறீங்களா அப்படின்னு பார்க்கணும். பார்த்து சொல்லி தான் நீங்கள் பண்ண முடியும்ப்பா. வெறும் இந்த வீடியோ மட்டும் பார்த்துட்டு நீங்கள் எக்ஸாம் கிராக் பண்ணலாம், கிளியர் பண்ணலான்னு நினைக்காதீங்க. பண்ண முடியாது. ஓகேங்களா, நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும், ஹோம்ஒர்க் எழுதணும். அந்த ஹோம்ஒர்க்கு நீங்கள் டெஸ்ட்டு எழுதணும். அன்னன்னைக்கு என்ன ஹோம்ஒர்க் எழுதுனீங்களோ அதை டெஸ்ட் எழுதணும். அந்த டெஸ்ட்டை வந்து ஒரு ஆள் கரெக்ட் பண்ணணும். நீங்கள் பண்ண தப்பை கரெக்ட் பண்ணணும். அப்போ மட்டும்தான் நீங்கள் நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் மூவ் பண்ண முடியும். அந்த மாதிரி கொஞ்சமாக தான் மூவ் பண்ணி போக முடியும். இப்போ நான் இதை வந்து 2 எக்ஸசைஸ் சேர்ந்து நடத்திட்டேன் வீடியோவில். 4 minutes வீடியோவா 2 எக்ஸசைஸ் நடத்திட்டேன். ஆனால் நீங்கள் இந்த 2 எக்ஸசைஸை ஒரே நாளில் ஹோம்ஒர்க் பண்ண முடியாது. ரொம்ப கஷ்டம். ஹாஃபாக தான் பண்ண முடியும். ஓகேங்களா, அதனால் யாருக்காவது ஆன்லைன் கிளாஸ் தேவைப்பட்டால் காண்டாக்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.